ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரேஷன் கடையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரேஷன் கடையில் பார்த்திங்கன்னா, விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கான பணி ஆணை வந்துடுச்சு. உங்கள் மாவட்டத்தில் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுதுங்க. முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா, சேலம், சென்னை, கோயம்புத்தூர், ஈரோட்டில் பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக வெளியிட ஆயத்தம் ஆகிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய சான்றிதழ்கள் எல்லாமே சரியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் தாமதத்துக்கான காரணம்னு பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறை மூலமாக ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. கூட்டுறவுத்துறையில் பார்த்திங்கன்னா வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வு ஆணை வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கட்டுனராக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா விற்பனையாளராக பதவி உயர்வு தரணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் எல்லாமே மனுவாக கொடுத்துருந்தாங்க. எப்போ கொடுத்தா மட்டும்தான் பார்த்திங்கன்னா புதிதாக ஆணைகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வேலைவாய்ப்பு ஆணை வரணுன்ட்டு இது எல்லாமே நடைபெற்று முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பதவி ஆணை வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பதவி ஆணை எப்போங்க வரும், யாருங்க தருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிட்ருவாங்க. இந்தியா, அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரே டைமில் வெளியிட்ருவாங்க. ஆனால் வேலைவாய்ப்புகள் போடுறது மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு டைமில் போஸ்டிங் போடுவோம் அப்படின்ற மாதிரி செய்திகள் எல்லாமே பரவிட்டு தாங்க இருக்குது. உங்களுக்கு எப்படி வேலைவாய்ப்பு இருக்குது, நீங்கள் எப்படி செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, எப்படிங்க இது தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களே, அந்த மொபைல் நம்பருக்கு பார்த்திங்கன்னா ஒரு குறுந்தகவல், அதாவது எஸ்எம்எஸ் வந்திருக்குங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கிற மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா மெசேஜ் எதுவுமே வரலைங்க. எனக்கு நான் இன்பாக்ஸில் போய் பார்த்தேன், எனக்கு எந்த ஒரு மெசேஜும் வரல, எந்த ஒரு தகவலும் வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பயப்படணும்னு அவசியம் இல்லைங்க. உங்கள் நேம் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருந்தால் உங்களுக்கு டைரெக்டாக கால் கூட பண்ணுவாங்க. கால் பண்ணி சொல்லுவாங்க, உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்திருக்கீங்க, உங்களுக்கு வேலை ஆணை வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியும் வரல அப்படின்னா, உங்கள் நேம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா தபால் மூலமாக வேலைவாய்ப்புகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் சான்றிதழ்கள் எல்லாமே சரியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா டக்குன்னு பதவி ஆணை வந்தவுடனே பார்த்திங்கன்னா எல்லாமே வெரிஃபிகேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.